Good morning student. I am Prakash from Swami Vivekananda Metric Higher Secondary School, KK Nagar. இப்போ நம்ம +2 கம்ப்யூட்டர் சயின்ஸ் சாப்டர் 6 கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படிங்கிற லெசன் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். சாப்டர் 6 கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சரில். ஸோ இந்த லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்னென்ன டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸ் நான் ரிவைஸ் பண்ணிடுறேன். கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ்னால் என்னென்னு பார்த்துருக்கோம். இன்ட்ரடக்ஷன் டிஸ்கஸ் பண்ணோம். கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்னால் என்னென்னு டிஃபைன் பண்ணிவிட்டு the important control structure த்ரீயாக மெயின்லி கிளாஸிஃபை பண்ணியிருந்தாங்க. சீக்வென்ஷியல், ஆல்டர்னேட்டிவ் ஆர் பிரான்ச்சிங், இட்ரேட்டிவ் ஆர் லூப்பிங் அப்படிங்கிறத ஸ்டடி பண்ணோம். ஸோ அது ஒன் பை ஒன்னாக எல்லா டேட்டா நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்கும்போது நம்ம பார்த்திங்கன்னா பைத்தான் ப்ரொவைட் த ஃபாலோயிங் டைப்ஸ் ஆஃப் ஆல்டர்னேட்டிவ் ஆர் பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட், இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட், இஃப் எலிப்ஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது எல்லாமே ஒன் பை ஒன்னாக டிஸ்கஸ் பண்ணிட்டே வந்துட்டுருக்கோம். ஸோ இப்போ நம்ம பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய நெஸ்டட் இஃப் எலிப் ஸ்டேட்மெண்ட், அதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய லாஸ்ட் கிளாஸில் பார்த்திங்க அப்படின்னா இந்த நெஸ்டட் இஃப் எலிப் ஸ்டேட்மெண்ட் வரலும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்திருப்போம். ஸோ அதை லாஸ்ட் ப்ரோக்ராமாக ஒன்று டிஸ்கஸ் பண்ணோம் பார்த்திங்களா, பைத்தான் ப்ரோக்ராம் டு இல்லுஸ்ட்ரேட் த யூஸ் ஆஃப் இன் அண்ட் நாட் இன் இஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஸ்டடி பண்ணோம் இல்லைங்களா. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராக்டிக்கல் ப்ரோக்ராமில் அது உங்களுக்கு இருக்கும். AEIOU இட் இஸ் அ வவல் ஆர் நாட் அப்படிங்கிற ஐடென்டிஃபிகேஷனுக்கு ஒரு ப்ரோக்ராம் வரும், உங்களுக்கு வரும். அந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வவல் ப்ரோக்ராம் உங்களுக்கு கேட்பாங்க. Now iteration or looping structure. For in this class we are going to discuss about the iteration or looping ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இட்டரேஷன் அப்படிங்கிறது என்ன, லூப்பிங் கன்ஸ்ட்ரக்ட், எப்படி நம்மளுடைய லூப்பை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, ஹவு கன்ஸ்ட்ரக்ட் த லூப்ஸ் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நான் ஆஃப்டர் தட் ஒரு எவரி கிளாஸில் நான் சொல்லிகிட்ருக்கேன், இந்த QR கோடை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்கேன் பண்ணி நீங்கள் உங்களுடைய கண்டென்ட், புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட் நீங்கள் விசிபிலிட்டியாக பார்க்க முடியும். அதில் சம் வீடியோஸ் இருக்கும், இந்த கவர்மெண்ட் ரிலேட்டட் கான்செப்ட்ஸில் அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் நீங்கள் வியூ பண்ணி பாருங்கள். அதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸும் உங்களுக்கு கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். ஓகேங்களா. நவ் இட்டரேஷன் ஆர் லூப் ஆர் யூஸ்டு இன் சிச்சுவேஷன் when the user need to execute a block of code. என்னுடைய ப்ராசஸில் பார்த்திங்க அப்படின்னா சம் சுச்சுவேஷன் எனக்கு மாறும். அப்போ யூசர் நீட் டு எக்ஸிக்யூட் எ பிளாக் ஆஃப் கோட், யூசர் நீட் டு எக்ஸிக்யூட் எ பிளாக் ஆஃப் கோட் ஃபார் செவரல் ஆஃப் டைம்ஸ் ஆர் என்ன சொல்லியிருக்காங்க, செவரல் ஆஃப் டைம்ஸ் till the condition is satisfied. செவரல் ஆஃப் டைம்ஸ் ஆர் till the condition is satisfied. அப்போது எனக்கு என்ன தேவை அப்படின்னா இந்த இட்டரேஷன் ஆர் லூப்பிங் கன்ஸ்ட்ரக்ட் எனக்கு தேவை. ஸோ அங்கே எனக்கு எவ்வளோ கண்டிஷன் இருக்குங்கிறது தெரியாது. டில் த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னா எனக்கு ஒரு இவ்வளோ ப்ராசஸ் வேணாலும் நடக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1000 ப்ராசஸ் ஆர் லேக் ப்ராசஸ் ஆர் மில்லியன் ப்ராசஸ் கூட நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். ஸோ அப்போது ஹவு இட் இஸ் ஃபங்க்ஷன், எப்படி அப்போது ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய லூப்பிங் கான்செப்ட் தான் நான் யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ எ லூப் ஸ்டேட்மெண்ட் அலவுஸ் டு எக்ஸிக்யூட் எ ஸ்டேட்மெண்ட் or group of statement multiple times. So அப்போ which statement are execute the multiple times of statements அப்படின்னா எது நம்மளுக்கு multiple times of statement execute பண்ணோம், இந்த loop. ஸோ அப்போ என்னுடைய லூப்பை டிஃபைன் பண்ணி கேட்கலாம். a loop statement allows to execute a statement or group of statements multiple times. ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கலாம் அல்லது குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கலாம். அது என்ன பண்ணுவாங்க, மல்டிபிள் டைம்ஸ் இட் வில் பி எக்ஸிக்யூட்டட் அப்படின்னு சொல்லலாம். நவ் த ஃப்ளோ டயக்ராம் டு ரெப்ரசன்ட் ஹவு இட் இஸ் ஃபங்க்ஷன் ஆர் ஒர்க்டு அப்படிங்கிறதும் எனக்கு ஒரு ஃப்ளோ டயக்ராம் மூலிமா கொடுக்குறாங்க. அதை நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ இந்த ப்ரோக்ராமில் பார்த்திங்க அப்படின்னா இட் வில் பி என்டர் இன் எ ப்ரோக்ராம் ஃபார் இட் த கண்டிஷன் டு செக் வெதர் இட் இஸ் அ கண்டிஷன் இஸ் அ ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 20 less than, for example 15 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே கண்டிஷன் என்ன ஆகும், இட் இஸ் அ கண்டிஷன் or what, இட்ஸ் அ கண்டிஷன் இஸ் அ ஃபால்ஸ். ஸோ அப்போ ஃபால்ஸ் அப்படின்னு என்ன ஆகும், இட் வில் பி என்டர் டு தட் பிளேஸ்
for else statement 1, statement 2, statement n. Further statement of program execute ஆகும். In case of other ஒரு condition கொடுக்குறேன், for 10 less than 20, what is the condition? Condition is a true. So what can do? It will be check the condition to enter the statement 1, statement 2, statement n. It will be moved to again where the condition. ஏன் என்னுடைய condition when it is a false, true. நம்ம first of all என்னோட மெயினாக செக் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா true or false. So when will we got a false, that's the time it will be exit the other statement. அதான் அங்கே சொல்லியிருக்காங்க for the statement of program. ஸோ அப்போ என்னுடைய கண்டிஷன் எப்போ எத்தனை டைம் ட்ரூ ஆனாலும் என்ன ஆகிட்டே இருக்கும், திரும்ப திரும்ப என்னுடைய லூப்பிங் ப்ராசஸ் என்ன ஆகிட்டே இருக்கும், எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். ஸோ எப்போ என்னுடைய கண்டிஷன் இங்கே ஃபால்ஸ் ஆகுதோ அப்போ என்ன ஆயிரும், இங்கே எக்ஸிட் ஆகி இங்கே இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இட் வில் பி எக்ஸிட் அல்லது அதர் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? ஸோ இதுதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டயக்ராம் டு illustrate how looping construct gets executed. Diagram to illustrate how looping construct gets executed அப்படின்னு சொல்கிறாங்க. Will you understand? புரியுதா? Iteration or looping construct, iteration or looping construct அப்படின்னு சொல்லி அவங்க பேசிக்காக அதை சொல்லியிருக்காங்க. இதில் நிறையா லூப் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம், அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா? ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு திங் கொடுத்துருக்காங்க. Python provides 2 types of looping construct. இது உங்களுக்கு ஒரு 5 மார்க் கொஷினோ அல்லது 3 மார்க் கொஷினில் கேட்கலாம். ஆனால் பட் while for அப்படிங்கிறது ரெண்டுமே என்னென்னு பார்த்தீங்கன்னா தனித்தனியாக செப்பரேட்டாக கேட்கக்கூடிய ஒரு 5 மார்க் கொஷினாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ என்னோட Python provides 2 types of looping construct. One is a while loop, another one is a for loop. One is a while loop, another one is a for loop அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸ் எப்படி நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, அதுக்கான சின்டாக்ஸ் ப்ளஸ் ஃப்ளோ டயக்ராம் ப்ளஸ் எக்ஸ்ப்ளனேஷன் ப்ளஸ் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமோட நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ the first one while loop. The first one என்னன்னு பார்த்தீங்கன்னா while loop. ஸோ the while loop how it is executed அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம், அதுக்கான சின்டாக்ஸ் பார்ப்போம். Now the syntax of while loop அதான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னுடைய சின்டாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா while is a keyword. Now condition, statement block 1, else இங்கே கோலன் இருக்கணும், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். else statement block 2. That is our while loop கான syntax. என்ன சார் நம்மளுடைய while loop it will be differ-ஆக இருக்கே அப்படின்னு கேட்கலாம். எஸ், லைக் கம்பேர் டு த C++ காட்டிலும் நம்மளுக்கு இங்கே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லூப்போடைய சின்டாக்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம அதில் கர்லி பிரேசஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்போம், செமிகோலன் யூஸ் பண்ணியிருப்போம், கோலன்லாம் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இங்கே நம்ம சர்டைன் கண்டிஷனை நம்ம இது பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னா பைத்தான் இட் இஸ் அ யூசர் ஃப்ரெண்ட்லியாக ப்ராசஸ், அட் த சேம் டைம் இட் இஸ் அ ரொம்ப ஈஸியஸ்ட் ஒன். அதனால் நம்மளுக்கு இது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அகைன் சொல்கிறேன், while condition statement block 1 else statement block 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆஃப்டர் தட் த டயக்ராமட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் சின்டாக்ஸ் பார்த்தோம். என்னுடைய ப்ரோக்ராம் எப்படி எக்ஸிக்யூட் ஆகும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னுடைய கண்டிஷன் என்ன பண்ணோம், என்னுடைய ப்ராசஸ் என்டர் ஆகுறாங்க, இங்கே கண்டிஷனை செக் பண்ணுவாங்க. இன் கேஸ் ஆஃப் மை கண்டிஷன் இஸ் ட்ரூ அப்படின்னா என்ன ஆகும், இட் வில் பி என்டர். இன் கேஸ் ஆஃப் மை கண்டிஷன் இஸ் இஃப் கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ் தென் டு எக்ஸிட் கொடுத்துருக்காங்களா. அப்போது நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டபிலிட்டிக்கு இட் இஸ் அ ட்ரூ அப்படின்னா இல்லை என்டர் ஆகும். சாரி, இங்கே கண்டிஷன் எனக்கு ட்ரூ அப்படின்னா இங்கே எல்லாம் என்டர் ஆகும். இன்கேஸ் எனக்கு கண்டிஷன் இங்கே ஃபால்ஸ் அப்படின்னா என்ன ஆகும், இட் வில் பி எக்ஸிட்டட். ஸோ அகைன் திரும்ப பார்க்கலாம். என்னுடைய while loop the condition is a true means conditional code to be executed. The conditional code to be executed again to check
for going to check the condition. Again going to check the condition. After condition it will be checked, the condition is a false. In case the control to move to that, if condition is false, to exit. The control is exit, the condition is a false, to exit or another statement அப்படினு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்தது இதுக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா, in while loop the condition is any valid boolean expression returning true. என்னோட while loopல கண்டிஷனை செக் பண்ணுறோம். அப்போது எக்ஸ்ப்ரெஷன் ரிட்டர்னிங் ட்ரூ ஆர் ஃபால்ஸ், எனக்கு ஒன்று ரெண்டே வேல்யூ தான் கிடைக்கும். என்னோடய கண்டிஷனை செக் பண்ணும்போது ஒன்று ட்ரூ வேல்யூ ஆர் அதர்வைஸ் ஃபால்ஸ் வேல்யூ. ட்ரூ ஆர் அதர்வைஸ் ஃபால்ஸ் அப்படிங்கிறது மட்டும்தான் எனக்கு கிடைக்கும். இன்கேஸ் த else part ஆஃப் while is optional part of while. இந்த else part அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா என்னுடைய whileல it is optional one. So the statement block is kept executed till the condition is true. என்னுடைய கண்டிஷன் ட்ரூ ஆகிட்டு இருக்கிறவரில் எனக்கு என்ன ஆகிட்டே இருக்கும், திரும்ப திரும்ப எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். If the else part is written, it is executed when the condition is tested as false. In case நான் else part எழுதி அதில் என்னுடைய கண்டிஷன் எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா டெஸ்ட்டில் ஃபால்ஸ் அப்படின்னு கிடச்சிது அப்படின்னா, recall while loop belongs to the entry check loop type. இதில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய லூப்பை ரெண்டாக டிவைட் பண்ணி ப்ராசஸ் பண்ணுறாங்க. ஒன்று while loop மட்டும் யூஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா, while loop மட்டும் else part இல்லாமல் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது கண்டினியூஸ் ப்ராசஸாக எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். இன் கேஸ் ஆஃப் நான் அதில் else part யூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா என்ன ஆகும்னா, while loop belongs to entry check லூப்பாக மாறிடும். entry check ஒன்ஸ் கண்டிஷன் எனக்கு செக் பண்ணிட்டு கண்டிஷன் ட்ரூனா எக்ஸிக்யூட் ஆகும், கண்டிஷன் ஃபால்ஸ் அப்படின்னு என்ன ஆயிரும், எக்ஸிட் ஆகி போயிடும். Now that is not executed even once if the condition is tested false beginning. That is, it is not executed even once if the condition is tested false in the beginning. உன்னுடைய கண்டிஷன் இங்கே ஃபால்ஸ் பிகினிங்லேயே ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு என்ன ஆயிரும், கண்டிஷன் எக்ஸிட் ஆயிரும். Now after that the next one process of என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா என்ன கான்செப்ட் அப்படிங்கிறது பார்க்கலாம். ப்ரோக்ராம் டு illustrate the use of while loop to print all numbers from 10 to 15. எனக்கு எல்லா நம்பரும் பிரிண்ட் ஆகணும். எங்கேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா print all numbers 10 to 15. ஸோ இதுதான் என்னுடைய ப்ராசஸ். ஸோ கண்டிஷன் ஃபர்ஸ்ட் இனிஷியலைஸ், அங்கே ஒவ்வொன்றுக்கும் ஒரு லைனுக்கு கொடுத்துட்டாங்க பாருங்கள். I = 10 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இனிஷியலைசிங் பார்ட் ஆஃப் கண்ட்ரோல் வேரியபிள். என்னுடைய கண்ட்ரோல் வேரியபிளில் நான் என்ன பண்ணியிருக்கேன், இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். சார் இங்கே நீங்கள் எதுவுமே டேட்டா டைப்பே கொடுக்கலையே சார், C++லாம் இன்ட்டு I = 10 அப்படிங்கிறது மெஷர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. நம்மளுடைய டேட்டா இதில் நம்மளுக்கு எந்த ஒரு கன்சிடரேஷனும் கிடையாது, சரிங்களா. ஸோ while the syntax condition நம்ம கொடுக்குறோம், while I less than or equal to 15 டெஸ்ட் கண்டிஷன். இதுதான் எனக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு குட்டி ப்ரோக்ராம் கொடுத்துட்டு அதில் எது வேரியபிள் இனிஷியலைசேஷன், கண்ட்ரோல் வேரியபிள் எது, டெஸ்ட் கண்டிஷன் எது, ஸ்டேட்மெண்ட் பிளாக் எது, அப்டேஷன் ஆஃப் கண்ட்ரோல் வேரியபிள் எது அப்படின்னு சொல்ல 1 மார்க்கில் கேட்பாங்க. என்ன சார் புதுசாக சொல்கிறீங்க? எஸ், டெஃபினெட்லி. ஒரு குட்டி ப்ரோக்ராம் கொடுத்துட்டு அதில் எது டெஸ்ட் கண்டிஷன், எது ஸ்டேட்மெண்ட் பிளாக்கு, எது அப்டேஷன் கண்ட்ரோல் வேரியபிள், இனிஷியலைசிங் பார்ட் ஆஃப் கண்ட்ரோல் வேரியபிள் எது அப்படிங்கிறதுல என்ன பண்ணாங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு 1 மார்க் கொஷின் கேட்பாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 4 1 மார்க் கொஷின் இருக்குது இந்த ப்ரோக்ராமில். அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா வாட் வில் பி த அவுட்புட் ஆஃப் த ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இது ஒரு 1 மார்க்கு. ஸோ அப்போ இந்த ஒரு ப்ரோக்ராமுக்குள்ளே உங்களுக்கு 5 1 மார்க் ஜென்ரேட் பண்ண முடியும், சரிங்களா. ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதா? ஸோ ஓகே சார், இதெல்லாம் இருக்கட்டும். இப்போது அடுத்தது பார்த்திங்கன்னா I = I + 1.
ஸோ I equal to I plus 1. நான் ஆல்ரெடி ஐயில் என்ன வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன் 10. ஸோ ஐயில் இப்போ 10 இருந்தது அப்படின்னா 10ஓட ப்ளஸ் 1 ஆட் ஆச்சுன்னா என்ன ஆகும் ஈக்குவல் டு 11. ஸோ அப்டேஷன் ஆஃப் கண்ட்ரோல் வேரியபிள். இந்த கண்ட்ரோல் வேரியபிள் இங்கே 10ன்னு கொடுத்துருக்கிற கண்ட்ரோல் வேரியபிள் என்ன இருக்குது வேல்யூ 10 இருக்கா, இங்கே அப்டேட் ஆனால் என்னவா மாறும் 11. ஸோ இங்கே கண்டிஷனை செக் பண்ணோம் 11 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 15. ஸோ இங்கே கண்டிஷன் எனக்கு என்ன ஆகும், இந்த கண்டிஷன் இஸ் த ட்ரூ. திரும்ப அகைன் இங்கே வரும் பிரிண்ட் ஐயை இங்கே என்ன பண்ணோம் 11ங்கிறத பிரிண்ட் பண்ணோம். I, end t. இந்த t அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எனக்கு ஸ்பேஸ் இங்கே இருக்கு இல்லையா, அந்த ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்பேஸ் கொடுக்கறதுக்கு. ஆஃப்டர் I equal to I plus 1. இப்போ லெவலோட என்ன வேல்யூ ஆட் பண்ணோம் +1. ஸோ +1 ஆட் பண்ண என்ன ஆகும் 12. திரும்ப கண்டிஷன் எங்கே போகும் ஐக்கு வேல்யூ மாறி இருக்குமா, என்னோட கண்டிஷன் ட்ரூ ஆகிட்டே தானே இருக்குது. ஸோ அப்போ ஐக்கு வேல்யூ போயிட்டு திரும்ப ஐ எங்கே செக் பண்ணோம் லெவலுங்கிறது என்னவா மாறும் 12ன்னு மாறும். ஸோ இங்கே 12 மாறுனுச்சு அப்படின்னா என்னுடைய கண்டிஷனை செக் பண்ணோம். ஸோ இப்போ 12 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 15. என்னுடைய கண்டிஷன் என்னது ட்ரூ. ஸோ திரும்ப எனக்கு என்ன பண்ணோம் பிரிண்ட் ஐ வேல்யூ பிரிண்ட் பண்ணோம் 12 பிரிண்ட் பண்ணிவிட்டு ஆஃப்டர் என்ன சொல்லியிருக்கிறோம் எண்ட் ஸ்பேஸ் கொடுத்துருக்குமா /t. ஸோ இது மாதிரி என்ன ஆகும் அன்டில் என்னுடைய கண்டிஷன் 15 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 15 இது வரலும் பிரிண்ட் ஆகிட்டு அடுத்த கண்டிஷன் 16 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 15 அப்படின்னு வரும்போது எனக்கு என் கண்டிஷன் என்ன ஆயிரும் ஃபால்ஸ். ஸோ அப்போங்க எனக்கு கண்டிஷன் எக்ஸிட் ஆகிட்டு எனக்கு இந்த வேல்யூ எல்லாம் பிரிண்ட் பண்ணிடுவாங்க. ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட், புரியுதா? ஸோ இதுதான் நம்மளுடைய ப்ரோக்ராமில் நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். எந்த ப்ரோக்ராமுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய வைல் லூப்பில் அதனுடைய எக்ஸாம்பிள் ப்ராசஸ் கொடுத்து அதை டிஸ்கஸ் பண்ணதில் நம்மளுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம். நான் அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய புக்கில் ஒரு நோட் ஒன்று கொடுத்துருக்காங்க, அது என்னங்கிறத பார்ப்போம். வாட் இஸ் இது எதுக்காக சார் இந்த நோட்லாம் படிக்கணுமா, இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக படிக்கணுமா? எஸ், டெஃபினெட்லி படிக்கணும். இதில் வந்து உங்களுக்கு இன்சைடில் 2 மார்க் 1 மார்க் கொஷின்ஸ்லாம் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது, கேட்பாங்க. த கண்ட்ரோல் வேரியபிள் இஸ் ஐ. என்னுடைய கண்ட்ரோல் வேரியபிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐ விச் இஸ் இன்சியலைஸ்டு டு 10. இதுக்கு ஃபஸ்ட் எனக்கு அந்த ப்ரோக்ராம் வச்சு சொல்லிகிட்டு இருக்காங்க. 10ன்னு இன்சியலைஸ் பண்ணுறேன். த கண்டிஷன் இஸ் டெஸ்டட் ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 15 ட்ரூ கிவன் வேல்யூ ஐ கெட் பிரிண்டட் 1 by 1 பிரிண்ட் ஆகும். நம்ம என்ன சொன்னாலே ப்ரோக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ணி த கண்ட்ரோல் வேரியபிள் ஒன் கெட் அப்டேட் as I equal to I plus 1. this can also be written இதை வேறு மாதிரி எழுதலாம். எப்படின்னா I plus equal to 1 I plus equal to 1 using short hand assignment operator. இது பார்த்திங்க அப்படின்னா என்னென்னா இது ஒரு ஷார்ட் ஹேண்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். நம்மளுடைய ப்ரோக்ராமில் எப்படி கொடுத்துருக்கோம், நம்ம I equal to I plus 1 அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்படியும் கொடுக்கலாம், ஸோ இந்த மெத்தட்லையும் கொடுக்கலாம். I plus equal to 1 அப்படின்னு கொடுக்கலாம். யூஸிங் ஷார்ட் ஹேண்ட், இது பார்த்திங்கன்னா என்னென்னா ஷார்ட் ஹேண்ட் மெத்தட். when I becomes 60 the condition is tested false and this will terminate the loop. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் கொடுக்கும்போது எனக்கு என்ன ஆகும்னா I 16 வரும். அப்போ எனக்கு கண்டிஷன் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஃபால்ஸ் ஆயிரும். இந்த லூப் டெர்மினேட் ஆகிட்டு எக்ஸிட் ஆயிரும், ஒரே ஒரு நம்பர் மட்டும் பிரிண்ட் பண்ணிவிட்டு. சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வேறு ஒரு ப்ராசஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கேன் யூஸ் அனதர் ஒரு நோட் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதையும் பார்ப்போம். print have end separate as parameter. End separate as a parameter. End parameter can be used when we need to give any escape sequence like /t. escape sequence என்னன்னு தெரியுதாப்பா? /t என்ன பண்ணும், ஸ்பேஸ் கொடுக்கும். n அப்படிங்கிறது என்ன பண்ணும், நியூ லைன். n நியூ /n என்ன பண்ணுவாங்க, new line. for new line and so on. Separate as parameter can be used to specify any special character like
any special character like comma, semicolon as separator between values. Recall the concepts of which you have learned previous about the formatting options printer. ஈவன் அதில் நம்ம ரெண்டு திங் யூஸ் பண்ணிக்கலாம், கம்மா யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம், செமிகாலன் கொடுத்து நம்ம மோர் தென் வேல்யூஸ் நம்ம கொடுத்து பிரிண்ட் பண்ணிக்கவும் முடியும் அப்படிங்கிறது இங்கே உங்களுக்கு நோட்டில் சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ சேம் எக்ஸாம்பிள் இப்போ லாஸ்ட்டாக பார்த்தோம்லே அந்த ப்ரோக்ராமை சேம் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமில் நம்ம எல்ஸ் பார்ட் கொடுத்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத உங்களுக்கு அனதர் ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை இங்கே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ லைக் இந்த எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமில் பார்த்திங்க அப்படின்னா ஃபார் I = 10 இங்கே என்ன பண்ணியிருக்கோம் நம்ம கண்டிஷன் அங்கே எப்படி கொடுத்துருந்தோம், I ≤ I கொடுத்துட்டோம். ஸோ அதே மாதிரி இங்கேயே கொடுத்துருக்கோம். ஸோ வேரியபிள் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம், அவங்க கொடுத்துருக்காங்க இனிஷியலைசிங் பார்ட் ஆஃப் கண்ட்ரோல் வேரியபிள். எனக்கு while I less than or equal to 15 test condition print I, end /t. இது உங்களுக்கு தெரியும் /t அப்படிங்கிறது giving a space. Statement block 1 I = I plus 1 updation of control variable. இந்த I = I+1 என்ன process? Updation of variable. Now after else print value of I when the loop exit. இது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய லாஸ்ட்டாக ப்ராசஸில் வேல்யூ ஆஃப் I when the loop exit 60. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கேஸ் எனக்கு இங்கே 16 less than or equal to 15 அப்படிங்கிறப்போ எனக்கு இங்கே என்ன ஆகும், கண்டிஷன் இஸ் அ ஃபால்ஸாக மாறும். ஸோ அதனால தான் அங்கே சொல்கிறாங்க the value of I when the loop 60. வேல்யூ ஆஃப் ஐங்கிறப்ப இந்த ஐக்கு நாங்கள் என்ன இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன் 10. இந்த கண்டிஷன் எனக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்கேன் 15. அதோடு அதிகமாகும் போது எனக்கு என்ன ஆகும், கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும். ஸோ அப்போது இட் வில் பி த ஐ வேல்யூ போகும்போது எனக்கு என்ன ஆயிரும், லூப் இட் வில் பி எக்ஸிட். எந்த வேல்யூ வரும்போதுங்கிறத ஒரு மெசேஜாக எனக்கு டிஸ்பிளே பண்ணுறாங்க. ஸோ இது அவுட்புட்டாக ஒரு ப்ரோக்ராம் கொஷினாக உங்களுக்கு கேட்கறதுக்கான பாசிபிலிட்டியும் உங்களுக்கு இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த நெக்ஸ்ட் ஒன் ப்ராசஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த நெக்ஸ்ட் ஒன் ப்ரோக்ராமாக உங்களுக்கு கொடுத்துருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபார் நம்ம இதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம 2 தான் சொல்லியிருக்கோம், ஆனால் இங்கே 3 ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. நெஸ்டட் லூப் ஸ்ட்ரக்சர். ஓகே, நான் டிஸ்கஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டாபிக் இஸ் அ ஃபார் லூப். ஸோ for loop is the most compatible loop. 1 mark question கேட்கலாம். which is the most compatible loop? 1 mark நோட் பண்ணிக்கோங்க. ஸோ while என்ன பண்ணலாம் அப்படின்னா it is a entry check control அப்படின்னு சொல்லலாம் while loop. it is also entry check. இதுவும் என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு entry check loop. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா for loop நம்மளுக்கு என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா entry check loop. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் ஒன்று. அது இல்லாமல் இந்த for loop அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஸ்டடி வெல். அதில் ஏதாவது டவுட் இருந்தது, புரியாமல் இருந்தது, கேட்ட தப்பாக எடுத்துக்குவாங்க, திட்டுவாங்கன்னு நினைக்காதீங்க, கேளுங்க. ஓகே, ஸோ இட் இஸ் ஆல்சோ an entry check loop அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னு சொல்லலாம். the condition is checked in the beginning at the body of the loop அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்னுடைய கண்டிஷன் எங்கே செக் பண்ணுறாங்க அப்படின்னா condition is checked in the beginning and the body of loop. என்னுடைய கண்டிஷனை பிகினிங்லேயே செக் பண்ணிடுவாங்க. ஆஃப்டர் த பாடி ஆஃப் லூப் ஸ்டேட்மெண்ட் பிளாக் 1 கொடுத்துருக்காங்க பாருங்கள். த பாடி ஆஃப் த லூப் ஸ்டேட்மெண்ட் பிளாக் 1 is executed if it is only true. இதில் பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய ஃபஸ்ட்டு பாயிண்ட் is executed if it is only ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆகும். எங்கே ஸ்டேட்மெண்ட் பிளாக் 1 எக்ஸிக்யூட் ஆகும். ஆர் அதர்வைஸ் த லூப் இஸ் நாட் எக்ஸிக்யூட்டட். ஃபஸ்ட்லேயே எனக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய கண்டிஷனை செக் பண்ணிட்டு இட் இஸ் அ ட்ரூ அப்படின்னா எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. இட் இஸ் அ ஃபால்ஸ் அப்படின்னாக்கா இட் இஸ் நாட் எக்ஸிக்யூட்டட். அது அண்டர்ஸ்டாண்ட்.
ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த ஃபார் லூப் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் கம்ஃபர்டபுள் லூப் அப்படின்னு சொல்லலாம். இட் இஸ் ஆல்சோ an entry check loop அப்படின்னு சொல்லலாம். இட் இஸ் ஆல்சோ an entry check loop. The condition is checked in the beginning and the body of the loop. Statement block 1 அப்படின்னு சொல்கிறாங்க. The condition is checked in the beginning and the body of loop statement block 1 is executed if it is only true. இது ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆகும், ஆர் அதர்வைஸ் எக்ஸிக்யூட் ஆகாது. otherwise the loop is not executed. okay, புரியுதுங்களா? now after that next one process பார்த்திங்க அப்படின்னா அதனோட syntax for keyword count variable in sequence. ஃபஸ்ட்டு சின்டாக்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நம்ம அதனுடைய ப்ரோக்ராமில் எப்படி ரைட் பண்ணுறது அப்படிங்கிறதுல அது ப்ரோக்ராம் ஃபார் லூப்பில் எப்படி ரைட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? now இந்த ஃபார் அப்படிங்கிறது கீவேர்ட். ஸோ இந்த ஃபார் அப்படிங்கிற கீவேர்டு ஆஃப்டர் என்ன பண்ணியிருக்காங்க, வேரியபிள் இன் சீக்வன்ஸ். என்னுடைய வேரியபிள் எப்படி கொடுத்துருக்காங்க, சீக்வன்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் பிளாக் 1 அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் பிளாக் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் பிளாக் 2. இந்த ஃபாரில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா எல்ஸ் ஸ்பாட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம ரேஞ்சை சொல்லியிருக்கோம். சரிங்களா? ஸோ இதுதான் நம்மளுடைய சின்டாக்ஸ். த கவுண்டர் வேரியபிள் மென்ஷன் த சின்டாக்ஸ் இஸ் சிமிலர் டு கண்ட்ரோல் வேரியபிளுக்கு இதுக்கு எனக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி சேமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. now after used in for loop in C++. இது மாதிரி தான் நான் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா இப்போ மேலே அபோவ் பார்த்தோம் இல்லையா, இது மாதிரி தான் நம்ம C++ல யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த மாதிரியான டெக்னிக்கு, இது மாதிரியான வேரியபிள் பிளாக் ஸ்டேட்மெண்ட் பிளாக் 1 ஸ்டேட்மெண்ட் பிளாக் 2 அப்படிங்கிறது தான் நான் C++ல யூஸ் பண்ணியிருப்பேன். used in for loop of C++ sequence referred to initial final and increment values. அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபைனல் அண்டு இன்க்ரிமெண்ட் வேல்யூ. இதில் பார்த்திங்கன்னா இப்போ 3 ப்ராசஸ். ஒன்று வந்து சீக்வன்ஸ் ரெப்ரசன்டேஷன் என்னென்னா இனிஷியல், ஃபைனல், இன்க்ரிமெண்ட். ஸோ 3 ப்ராசஸ் எனக்கு என்ன வரும்னா நம்மளுடைய ஃபார் லூப்பில் வரும். ஸோ இப்போ யூஸ்வலி இன் பைத்தான் ஃபார் லூப்ஸ் யூஸ் அ ரேஞ்ச். நம்மளுடைய பைத்தான் ப்ரோக்ராமில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபார் லூப் அப்படிங்கிறது என்ன மாறும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரேஞ்ச் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது மாறும். C++ல நம்ம எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபார் அப்படிங்கிற கீவேர்டு வச்சு யூஸ் பண்ணோம். பைத்தானில் என்னென்னு கீவேர்டு வச்சு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷன். ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதா what I am told you? okay, the sequence are to specify the initial 1. அதே மாதிரி இங்கே சொல்கிறாங்க sequential 1, initial 1, final 2, increment 3. புரியுதா? ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்? இல்லை அப்படின்னா திரும்பவும் சொல்கிறேன். ஸோ C++ல நம்ம எப்படி யூஸ் பண்ணோம், ஃபாருங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணோம். அதில் சீக்வன்ஷியல் ஆர்டராக ரெஃபர் வரும்போது இனிஷியல், ஃபைனல், இன்க்ரிமெண்ட்னு பார்த்தோம். அந்த ஃபாருங்கிற கீவேர்டு இங்கே பைத்தானில் ரீப்ளேஸ் பண்ணி என்ன கீவேர்டு யூஸ் பண்ணுறோம், ரேஞ்ச் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த ரேஞ்சுங்கிற ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணிட்டு அதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 3 ப்ராசஸ் யூஸ் பண்ணுறோம் ரேஞ்ச் ஃபங்க்ஷனில். 1 என்னது இனிஷியல், 2 என்னது ஃபைனல், 3 என்னது இன்க்ரிமெண்ட். ஸோ இன்க்ரிமெண்ட் the value range generates a list of values string from list of values starting from start அப்படின்னு சொல்கிறாங்க, start till stop. ஸோ இது என்ன ப்ராசஸ் பண்ணுவாங்க, ஸ்டார்டிங் ஃப்ரம் start till stop 1. ஸோ இது மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய ப்ராசஸை நம்ம கொடுக்குறோம். இங்கே நம்ம இனிஷியல் அப்படிங்கிறத இங்கே என்ன நேம் சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்டு. அங்கே ஃபைனல் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டாப்பு. இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டெப் அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? அந்த திரும்ப இங்கே கொடுத்துருக்காங்க, அதை எலாபரேட்டாக பார்க்கலாம். ஸோ த சின்டாக்ஸ் ஆஃப் ரேஞ்ச்
அங்கே நம்ம ஃபார்னு படித்தோம், இங்கே பைத்தானில் என்னென்னு படிக்கிறோம், ரேஞ்சு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரேஞ்சும் ஃபார் ஒன்று. ஓகே, நவ் ரேஞ்சு ஸ்டார்ட் ஸ்டாப் ஸ்டெப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேர் ஸ்டார்ட் ரெஃபர்ஸ் டு இனிஷியல் வேல்யூ. ஸ்டார்ட் எதை ரெப்ரசன்டேஷன் பண்ணுது, இனிஷியல் வேல்யூ. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின், ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின், கிளியராக கவனிங்க. ஸோ ஸ்டார்ட் ரெஃபர்ஸ் டு இனிஷியல் வேல்யூ, ஸ்டாப் ரெஃபர்ஸ் டு த ஃபைனல் வேல்யூ, ஸ்டெப் ரெஃபர்ஸ் டு த இன்க்ரிமெண்ட் வேல்யூ. திஸ் இஸ் ஆப்ஷனல். 1 மார்க் கொஷினில் கேட்கலாம் இது. இன் ரேஞ்ச் விச் இஸ் ஆப்ஷனல் ஒன் அப்படின்னு கேட்டாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டெப் அப்படிங்கிறது இஸ் ஒன் ஆஃப் த ஆப்ஷனல். இது ஒரு 1 மார்க் கொஷின்லையும் கேட்கலாம். அது எழுதும் போதும் ஒரு 5 மார்க் கொஷினில் இது எழுதும் போது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இது எழுதணும். சரிங்களா? நான் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் ஒன்று கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் ஃபாலோ பண்ணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஃப்ளோ சார்ட் டயக்ராம் ரெப்ரசன்டேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் ஃப்ளோ சார்ட் டயக்ராம் மட்டும் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். ரேஞ்ச் 1,13,1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஸோ இதில் வில் ஸ்டார்ட் த ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் ஃப்ரம் 1 அண்ட் எண்ட் 29. இங்கே 1 to 30 அப்படிங்கிறது என்னது, ஒரு வேல்யூ ஸ்டார்ட் பண்ணி 29 வரைக்கும். ஓகே, இங்கே ஸ்டெப் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றா இன்க்ரிமெண்ட் ஆகணும். 2 3 4 அப்படின்னு. சரியா? இப்போ புரியுதா? அப்போ அங்கே கொடுத்துருக்குறது 1,30,1 அப்படிங்கிறது புரியுதா? ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட் அப்படிங்கிறது ஸ்டார்ட்டுங்கிறது 1, ஸ்டாப்புங்கிறது என்னது 30ல் ஸ்டாப் ஆயிடணும். ஸ்டெப் அப்படிங்கிறது என்னது 1 ஒன்றா எனக்கு இன்க்ரிமெண்ட் ஆகணும் வேல்யூ. ஸோ அதாங்க சொல்கிறோம், ஃப்ரம் 1 to 1 அண்டு எண்டு 29 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா ரேஞ்ச் 2 30. எனக்கு ஸ்டெப் என்னது 2. வில் ஸ்டார்ட் த ரேஞ்ச் ஆஃப் வேல்யூ ஃப்ரம் 2 எண்டு 28. ஃப்ரம் 2 எண்டு 28. இங்கே எப்படி நம்மளுக்கு வேல்யூ க்ரியேட் ஆகுது, 2 2 இன்க்ரீஸ் ஆகும். 2 4 8 10 12 அப்படிங்கிற மாதிரி இன்க்ரீஸ் ஆகும். தேர்ட் ஒன் என்னுடைய ஸ்டார்டிங் வேல்யூ என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 33 இஸ் அ ரெஃபர் அஸ் ஸ்டாப் -3ல் எனக்கு கம்ப்ளீஷன் ஆகணும். வில் ஸ்டார்ட் த ரேஞ்ச் ஆஃப் வேல்யூ இஸ் 30 ஃப்ரம் end at 6. எனக்கு end வேல்யூ என்ன இருக்கணும் 6. will consider the 20, will consider the value 20 as the end value or upper limit. எனக்கு end value or upper limit and start the value range அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாரி, அதுக்கு போய் சொல்லிட்டோம். ஸோ இதுதான் நம்மளுடைய ரேஞ்ச், செகண்டுக்கான ரேஞ்ச் வேல்யூ. லாஸ்ட் ஒன் எனக்கு ஒரு மட்டும் கொடுத்துருக்காங்க. என்ன சார் ரேஞ்ச் மட்டும் கொடுத்துருக்காங்க 20 மட்டும். வில் கன்சிடர் திஸ் வேல்யூ 20 ஆஸ் த எண்ட் வேல்யூ அப்பர் லிமிட் இப்படியும் கொடுத்து கேட்பாங்க. அப்பர் லிமிட்டில் த எண்ட் வேல்யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்டு ஸ்டார்ட் த ரேஞ்ச் கவுண்ட் ஃப்ரம் 0 to 19. 0 to 19. Remember always range will work, stop work will work till stop 1 value 1 வரையிலும் எனக்கு என்ன ஆகும்னா ஒர்க் ஆகும். நான் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு டயக்ராமட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபார் லூப் எக்ஸிக்யூஷன் ப்ராசஸ். ப்ராசஸில் ஃபார் ஈச் ஐட்டம் இன் ஏ சீக்வன்ஸ் அப்படின்னா என்னது ஆர்டராக கண்டினியூட்டியாக வருது. லாஸ்ட் ஐட்டம் ரீச்டு எனக்கு கண்டிஷன் செக் பண்ணோம். கண்டிஷன் எஸ் ட்ரூ அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா வேல்யூ எஸ் அப்படின்னா என்ன ஆகும்னா த பாடி ஆஃப் லூப் எக்ஸிக்யூட் ஆகும். இங்கே இல்லை எனக்கு கண்டிஷன் வேல்யூ நோ அப்படின்னா த லூப் இட் வில் பி எக்ஸிட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இந்த ப்ராசஸில் நம்மளுடைய வேல்யூஸ் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்குது திரும்ப அகைன் அண்ட் அகைன். ஸோ இந்த கிளாஸ் வரல இது போதும். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.